ஜூன் 1974 22 அன்று சென்னையில் பிறந்தார் ஜோசப் விஜய் சந்திரசேகர். அவரது தந்தை திரைப்பட இயக்குனர் எஸ். சந்திரசேகரும் தாய் பாடகி ஹோபா சந்திரசேகரும் ஆவர். சிறு வயதிலிருந்தே சினிமா சூழலில் வளர்ந்த விஜய் குழந்தை நடிகராக சில திரைப்படங்களில் தோன்றினார். 1992 ஆண்டு நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். ஆரம்பத்தில் பல சவால்களை சந்தித்தாலும் விடாமுயற்சியால் முன்னேறினார். பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, கில்லி, போக்கிரி, துப்பாக்கி, மெர்ச்சல், மாஸ்டர், லியோ போன்ற வெற்றிப்படங்கள் மூலம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக உயர்ந்தார். திரைப்படங்களைத் தாண்டி கல்வி உதவிகள், மாணவர் ஊக்கத்திட்டங்கள், சமூக நலச் செயல்பாடுகள் ஆகியவற்றிலும் ஈடுபட்டார். பின்னர் அரசியலிலும் களமிறங்கி மக்களை நேரடியாகச் சந்தித்து தனது கொள்கைகளையும் திட்டங்களையும் எடுத்துரைத்தார். கற்பனைக் காட்சி பல ஆண்டுகள் மக்கள் ஆதரவை பெற்று நடைபெற்ற தேர்தலில் அவரது கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்றது. அதன் பின்னர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். தனது முதல் உரையில் கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை முன்னுரிமையாகக் கொண்டு செயல்படுவேன் என்று அறிவித்தார். இந்த கற்பனைக் கதை ஒரு சாதாரண சிறுவனாக தொடங்கி திரையுலகில் உச்சத்தை அடைந்து பின்னர் மக்களுக்காக அரசியலில் சேவை செய்யும் ஒரு பயணத்தை சித்தரிக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா சென்னை ராஜ்பவனில் சிறப்பாக நடைபெற்றது. ஆளுநர் முன்னிலையில் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் அரசியலமைப்புச் சட்டத்தின்படி பதவிப் பிரமாணம் செய்து கொண்டனர். புதிய அரசு கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, தொழில், பெண்கள் மேம்பாடு, இளைஞர் நலன், தகவல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற துறைகளுக்கு அனுபவமிக்க அமைச்சர்களை நியமித்தது. பதவியேற்பு முடிந்ததும் முதலமைச்சர் அனைத்து அமைச்சர்களுடனும் முதல் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார். அந்தக் கூட்டத்தில் மாநில வளர்ச்சி, புதிய வேலைவாய்ப்புகள், உயர்தர கல்வி, மருத்துவ வசதிகள், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் தமிழ்நாடு போன்ற முக்கிய இலக்குகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது.